ஹலோ வணக்கம். கேப்ஸ் கொஞ்சம் படிக்க போகிறோம். பிக்ஸை வச்சு படிக்க போகிறோம். பிக்சர் வச்சு படித்தா கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக பிக்சர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சும்மா நெட்டில் தேடி ரேண்டமாக தேடுற பிக்சர்ஸ் தான். இப்போ படிக்கிறது கொஞ்சம் புரியுதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். கோபியஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்க. இதில் பாருங்கள், படத்தை பாருங்கள். கோபியஸ் கப் ஆஃப் காஃபி. கப் ஆஃப் காஃபி எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்க. இவ்வளவு பெருசாக இருக்குது. அதுக்கு பேர் தான் கோபியஸ். abundant, plentiful, நிறைய இருக்கிறது, அளவு அதிகமா இருக்கிறதுக்கு பேர் தான் கோபிஎஸ். சரியா? கோபிஎஸ் அப்படிங்கிறது அளவு அதிகமாக இருக்கும், பெருசா இருக்கும், நிறைய இருக்கும். abundant, plentiful எல்லாமே வரும். சரியா? அதே மாதிரி ஆம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆம்பிள் அமௌண்ட். ஆம்பிள் அமௌண்ட்னா போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். ஆம்பிள்னா போதுமான அளவு. சரியா? கோபியஸ்னா அதிகமா இருக்கிறது, ஆம்பிள்னா போதுமான அளவு. அப்புறம் கோபியஸ், abundant, plentiful கூட சேர்ந்து பவுண்டிஃபுல். பவுண்டிஃபுல் நிறைய இருக்கிறது. சரியா? பவுண்டிஃபுல் அப்படின்னாலும் நிறைய இருக்கிறது. ப்ரொஃப்யூஸ் அதிகமா, ப்ரொஃப்யூஸும் அதிகமா இருக்குது. ப்ரொஃப்யூஸ், இட் இஸ் ரெய்னிங் ப்ரொஃப்யூஸ்லி அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய மழை பெய்யுதுன்னு அர்த்தம். சரியா? பயங்கரமா மழை பெய்யுது. ஹி இஸ் ஸ்வெட்டிங் ப்ரொஃப்யூஸ்லி, அதிகமா ஸ்வெட் பண்றான்னு அர்த்தம். ஆம்பிள்னா போதுமான அளவு, அளவு கம்மியா இருக்கிறதுக்கு பேரு ஸ்கார்ஸ், ஸ்கார்சிட்டி. அப்புறம் ஸ்கேன்டி, இது எல்லாமே அளவு கம்மியா இருக்கு. ஸ்கேர்ஸ், ஸ்கேன்டி, மீகர், பால்ட்ரி எல்லாமே அளவு கம்மியா இருக்கிறது. போதுமான அளவு இல்லை. இது போதுமான அளவு ஆம்பிள்னா, இது லெவலை விட அதிகம், தேவையான லெவலை விட அதிகம். ஆம்பிள்னா போதுமான அளவு இல்லை தேவையான அளவு, தேவையான லெவலை விட அதிகம்னு சொல்றது. கோபியஸ், abundant, plentiful, bountiful, profuse. அப்புறம் கரெக்டான லெவல் ஆம்பிள், உங்களுக்கு தேவையான லெவலை விட கம்மி ஸ்கேர்சிட்டி, ஸ்கேன்டி, மீகரு, பால்ட்ரி. சரியா? நீங்க பாருங்க, ஓவர் ஜாய்டு பயங்கர சந்தோஷமானது தான் இந்த ஓவர் ஜாய்டு. ஃபார்மர் பிரவுன் வாஸ் ஓவர் ஜாய்டு, பயங்கர சந்தோஷம். கோபியஸ், கோபியஸ் கப் ஆஃப் காஃபி, நிறைய இருக்கிறது அப்படின்னு ஞாபகம். இதுல இருந்து கொஞ்சம் பிக்ஸ் எடுத்தேன். இந்த பிக் ஏன் இருக்கு அப்படின்னா, இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா புல்வெளி. புல்வெளி அப்படிங்கறதுக்காக லான், புல்வெளினா லான். சரியா? லான், லான்னா புல்வெளி. லேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. லேன் வேற. லேன்னா ஒரு சின்ன சந்து, ரோடு, சின்ன ரோட்டை வந்துட்டு சந்துன்னு சொல்லுவோம்ல, அதுதான் லேன். சரியா? லேன் அப்படிங்கிற வார்த்தை. லேன் மாதிரியே சின்ன சந்துக்கு இன்னொரு வார்த்தை நேற்று கூட கிளாஸ்ல சொன்னேன், டக்குன்னு வர மாட்டேன். லேன் அப்படின்னா சின்ன சந்துன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு சின்ன சந்து, ஸ்மால் ரோடு. பாத்துன்னு சொல்லலாம். ட்ரெயில் சொன்னேன். லேனு, பாத்து, ட்ரெயில். ட்ரையல் இல்லை, ட்ரெயில். ட்ரெயில், 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 ட்ரெயில் சின்ன சந்து. ட்ரெயிலுக்கு நிறைய மீனிங் இருக்கு, இப்போதைக்கு ஒரு மீனிங் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆலி. ஆலி ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல இருக்கிற இடம், சின்ன ஸ்பேஸ், ஆலி இல்லை ஆலின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆலே, ட்ரெயில், பாத்து, லேன். இவங்க படுத்துக்கிறது லான். லான், கிராஸ் லான், புல்வெளி அப்படின்னு. ரைட்ல டக்கு டக்குன்னு சினானிம்ஸ் பார்த்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சினானிம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல சினானிம்ஸ் கிடைச்சா சொல்லலாம்ல, அதுக்காக. அடுத்து ஐக்கோனோ கிளாஸ். ஐக்கனோ கிளாஸ், இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஐக்கனோ கிளாஸ், ஐக்கனோ கிளாஸ், ஐக்கனோ கிளாஸ் என்ன பண்றாருன்னு பாருங்க.
அதாவது சிலைகளை உடைக்கிறார். கரெக்டா? இவரு தான் இந்த ஐக்கனோகிளாஸ்டிக்னாலே ஒன் ஹூ ஹேட்ஸ் டிட்டெஸ்ட்னா ஹேட் பண்றது, டிட்டெஸ்ட் ஐகான்ஸ் இமேஜஸ் இதெல்லாம் ஹேட் பண்றது. சில பேருக்கு என்னன்னா இந்த மாதிரி உருவ பொம்மைகள் வச்சா பிடிக்காது. சரியா? உருவ பொம்மைகளோ சிலைகளோ வச்சா பிடிக்காது. அவங்க தான் இந்த ஐக்கனோகிளாஸ்டிக். உருவ பொம்மைகள் சிலைகள்லாம் பிடிக்காது அப்படின்னு இருக்கிற நபர்கள் இந்த ஐக்கனோகிளாஸ்டிக் நபர்கள். சரியா? பேசிக்கா என்னது அப்படின்னா, இதை விட இன்னும் டீட்டெயிலா சொல்லணும். ஐக்கனோகிளாஸ்டிக் ஐகான்ஸை ஹேட் பண்றவங்க அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷன்ஸை வெறுக்கிறவங்க. சூப்பர்ஸ்டிஷன்ஸ் சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லலாம், மூட நம்பிக்கைகள்னு சொல்லலாம். சூப்பர்ஸ்டிஷன்ஸை ஹேட் பண்ணுவாங்க. ஹேட்ஸ் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். சரியா? அது ஒரு தான் இந்த ஐக்கனோகிளாஸ்டிக். அப்போ பழைய சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இந்த ஐக்கனோகிளாஸ்ட். சரியா? ஐக்கனோகிளாஸ்ட். அப்ப நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க சடங்கு சம்பிரதாயங்கள், மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறவர் இந்த ஐக்கனோகிளாஸ்டிக். சரியா? படத்தை பார்த்துக்குங்க, இமேஜஸை உடைக்கிறாரு, ஸ்டாச்சுவை உடைக்கிறார். ஐக்கனோகிளாஸ்ட். கைமெரல். இந்த 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 இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பூனை என்ன பண்ணிட்டு இருக்குது, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது. விஷஃபுல், ஃபேன்சிஃபுல், அதாவது நம்ம இமேஜினேஷன்லேயே நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அங்கிட்ட அப்படி நடந்துடும், இதாயிரும், நம்மளுக்கு இப்படி நடந்துடும், நம்ம இப்படி ஆயிடுவோம், இவ்வளோ பேர் நம்மள்ட்ட இது பண்ணுவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, அது பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க, நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆயிரும் அப்படி இப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு, அதாவது ஒரு எல்லையை தாண்டி இமேஜினேஷனுக்குள்ள போயிட்டு கனவு உலகத்திலே அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுதான் இந்த கைமெரல். அப்சர்டுனா வந்து முட்டாள்தனமான அப்படிங்கிற அர்த்தம். யோசிக்கிறது நம்ம முட்டாள்தனமாக தானே யோசிக்கிறோம். ஸோ அப்சர்டு ஓகே. அப்புறம் விஷஃபுல் போட்டுக்கலாம், ஃபேன்சிஃபுல் அதுவும் போட்டுக்கலாம். விஷஃபுல், ஃபேன்சிஃபுல் போட்டுக்கலாம். கைமெரல்னு சொல்லிட்டேன். கைமெரிக்கல். சரியா? கைமெரிக்கல் இமேஜினேஷன்லேயே அப்படியே சுத்துரு. வைல்ட்லி ஃபேன்சிஃபுல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்குமே, இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே. இமேஜினேஷன், இமேஜினரி வேர்ல்டுல திங்க் பண்றது அதான் கைமெரல். நடக்காத ஒரு விஷயத்தை யோசிக்கிறது, அப்சர்டு. சரியா? நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது. கேசல்ஸ் இன் தி ஏர், பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர். காத்துல கோட்டை கட்டுறது. டே ட்ரீமிங். கிரை ஃபார் த மூன். எனக்கு நிலா வேணும்னு அழுகிறது, அதெல்லாம் நடக்குமா? நடக்காத விஷயம். வில் ஆஃப் த விஷ். எல்லாமே நடக்காத ஒரு விஷயத்தை யோசிச்சு இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. சரியா? அடுத்தது கிரானிக். பாருங்க, இருமல் இருக்குது உங்களுக்கு. இருமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கு, ரொம்ப டைமுக்கு இருக்கு. கிரான்னாலே டைம். கிரானிக்னா லாஸ்டிங் அ லாங் டைம், கான்ஸ்டன்டா இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு 10-15 நாளா இருமல் இருந்துகிட்டே இருக்குதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிரானிக் காஃப்னு. 10-15 நாளா இருமல் இருந்துட்டே இருக்கு, 10-15 நாளா இல்ல 20 நாளா காய்ச்சல் இருந்துட்டே இருக்கு, கிரானிக் ஃபீவர். சரியா? கிரானிக் ஃபீவர். சில நோய்களுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிரானிக் டிசீஸ். சரியா? அப்ப கிரானிக் அப்படிங்கும்போது லாங் லாஸ்டிங். கிரான்னாலே டைம். சரியா? டைம். கிரானிக்கல் டைம் பேஸ்டா
இன்சிடென்ட்ஸை ரெக்கார்டு பண்ணுறது. டைம் ஆர்டரில் 92 இது நடந்துச்சு, 94 இது நடந்துச்சு, 97 இது நடந்துச்சு. டைம் வரிசையில் டைமுடைய வரிசையில் ஆர்டர் பண்ணி ரெக்கார்டு பண்ணுறது பார்த்தா கிரானிக்கல். சரியா? கிரானிக்கல். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை அனாக்ரனிசம். அனாக்ரனிசம் இந்த காலத்துக்கு செட் ஆகாத ஒரு விஷயம், அதான் அனாக்ரனிசம். குவிக்ஸாட்டிக் அப்படிங்கிற வார்த்தை. குவிக்ஸாட்டிக், 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 அனாக்ரனிஸ்டிக் எல்லாமே ஒன்று தான். இந்த காலத்துக்கு செட் ஆகாது. இவங்க பண்றது சரிதான், ஆனா இந்த காலத்துக்கு செட் ஆகாது. அதுதான் இந்த அனாக்ரனிசம் இல்லை குவிக்ஸாட்டிக். இது நாங்கள் படிக்கும்போது வந்துச்சு. எங்கன்னா அண்ணா ஹசாரே பற்றி படிக்கும்போது வந்துச்சு இந்த வார்த்தை குவிக்ஸாட்டிக் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. எப்படின்னா அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்து போராடுறார். உண்ணாவிரதம் இருந்து போராடுறார். உண்ணாவிரதம் இருந்து போராடலாம், காந்தி காலத்துல போராடினா பரவாயில்ல. இந்த காலத்துல வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்து போராடுறது ஒரு குவிக்ஸாட்டிக்காவோ இல்லை ஒரு அனாக்ரனிஸ்டிக்காவோ இருக்குது. அவங்க பண்றது சரிதான், ஆனா இந்த காலத்துக்கு ஏத்தது கிடையாது. பண்றது ஓகே, ஆனா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, இந்த டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. பிராக்டிக்கலா நடந்துக்கோங்கன்னு சில விஷயங்கள சொல்லுவாங்க. சரியா? பிராக்டிக்கலா நடந்துக்குங்க அப்படின்னா என்னது, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை கொஞ்சம் மாத்திக்கிங்க, அதான் பிராக்டிக்கலா நடந்துக்குங்கிறத சொல்றாங்க. அதுதான் இந்த அனாக்ரனிஸ்டிக் இல்லை குவிக்ஸாட்டிக். எக்ஸாம்பிள் வந்துட்டு அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கிறது அது சரியான விஷயம், ஆனா இந்த காலத்துக்கு செட் ஆகாது, இந்த டைம் பீரியடுக்கு அது செட்டு ஆகாது. அப்ப அனாக்ரனிஸ்டிக்கா அவரு இருக்க. அடுத்தது chastise. chastise. chastiseனா திட்டுறது, பயங்கரமா திட்டுறது. இங்க இருந்து இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, பாட்டு பாடிட்டு இருக்கு, இவன் இங்க இருந்து கத்துறான். ஐ நோ த லிரிக்ஸ் டு த ரிங்டோன் யங் லேடி அப்படின்னு கத்துறான். இங்கேருந்து அப்படியே இமேஜின் பண்ணி ஒரு ரிங்டோன் போயிட்டு இருக்குது, எனக்கு லிரிக்ஸ் தெரியும் அப்படின்னு கத்துறான். அதாவது நீ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டுற மாதிரி ஒரு பிக்சர். சரியா? சாஸ்டைஸ்னா டு ஸ்கோல்டு சிவியர்லி. சாஸ்டைஸ் பண்ணிட்டாங்க. ரெபியூக், ரெப்ரிமேண்ட், ரிப்ரூஃப் எல்லாமே திட்டுறது. திட்டுறது. சரியா? திட்டி திருத்துறது. ரெபியூக்கு, ரெப்ரிமேண்ட், ரிப்ரூஃப், சாஸ்டைஸ் வரும். டக்குன்னு மைண்ட்ல வர்ற வார்த்தைகள்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்றேன். சரிங்களா? ப்ரொஃபவுண்ட். ப்ரொஃபவுண்ட். இப்போ பாருங்க, இவனுக்கு என்ன பெயிண்ட் பண்ணனே தெரியல இந்த பையனுக்கு. ஐ கேன் திங்க் ஆஃப் அ சிங்கிள் திங் டு பெயிண்ட். பெயிண்ட் பண்ண என்னன்னே தெரியல. அப்போ இவர் சொல்றாரு, நீ எதையுமே பெயிண்ட் பண்ணாமல் விட்டுரு. பெயிண்ட் பண்ணாமல் விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கு, ப்ரொஃபவுண்ட் வாய்டுன்னு சொல்லியிருக்கு. வாய்டுனா எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸ். வாய்டுங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை. சரியா? ஒரு விஷயம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வாய்டு ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த ஜட்ஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வாஸ் டிக்ளேர்ட் நல் அண்ட் வாய்ட் அப்படின்பாங்க. அப்படின்னா அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, அதை எம்டி ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் வாய்டு. சரியா? வாய்டு கூட சேர்ந்து இன்னொரு மீனிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் எப்படி ஆயிரும், எம்டி ஸ்பேஸ் ஆயிரும் தானே. ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. ரைட். ப்ரொஃபவுண்ட்னா டீப், ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. ரொம்ப ஆழமான அர்த்தம், டீப் மீனிங் இருக்குது. இதுதான் ப்ரொஃபவுண்ட் மீனிங். ரொம்ப ஆழமான, சாதாரண மனிதனுக்கு புரியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. என்ன பண்றான், பெயிண்டிங்கே அடிக்காத. பெயிண்டிங்கே அடிக்காம நீ என்ன சொல்லிடு, இது ஒரு ப்ரொஃபவுண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிடு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தாதான் இந்த எம்டி ஸ்பேஸுக்கு அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா டீப்னு, டீப் ஆழமான அப்படின்ற ப்ரொஃபவுண்ட் வாய்ட். இன்னொரு மீனிங் என்னன்னா வைஸ்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஈஸியா புரிய. நம்ம ப்ரொஃபவுண்ட் என்ன அர்த்தம், ஆழமான அர்த்தம் இருக்கு. அப்ப நீ அறிவாளியா இருந்தாதான் உனக்கு இது புரியும்.
விஷயம் ஆழமா இருக்குது, நல்லா ஆழமான அர்த்தம் உடையது, அதுதான் ப்ரொஃபவுண்ட். ஒரு மனுஷனை ப்ரொஃபவுண்ட்னு சொல்றோம்னா ஆழமான அர்த்தங்களையும் இவருக்கு புரிஞ்சுக்க முடியும். இவர் ஒரு அறிவாளி, இவர் வைஸ் மேன், இவர் ஒரு சகேஷியஸ், இவர் அஸ்டியூட், இவர் அக்யூட், இவர் அறிவாளி அப்படிங்கிற வார்த்தைகள் இதெல்லாம். எருடைட், அறிவாளி அப்படிங்கிற வார்த்தை. சரியா? ப்ரொஃபவுண்ட் அப்படிங்கும் போது டீப்பான விஷயம் அப்படின்னு சொல்றது. ஒரு மேனுக்கு ஹீ இஸ் அ ப்ரொஃபவுண்ட் மேன் சொல்லும்போது டீப்பான விஷயத்தையும் புரிஞ்சுக்கிடுவாரு, அவர் ஒரு அறிவாளின்னு சொல்றோம். ஸோ வைஸ், சகேஷியஸ், அஸ்டியூட், அக்யூட், எருடைட் எல்லாமே வரும். பிக்சரை பார்த்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு டெமோ கிளாஸ் தான். பிக்சர்ஸ் ஓகே எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு, எப்படி போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். கேப்பேஷியஸ், கேப்பேஷியஸ் இங்க பாருங்க, தொப்பி இருக்கு, தொப்பில நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது, ஏபிள் டு ஹோல்டு மச், இடம் நிறைய இருக்கு அப்படின்னா அது கேப்பேஷியஸ். தொப்பில ஸ்பேஸ் நிறைய இருக்குது, ஏபிள் டு ஹோல்டு மச், இன்னும் நிறைய விஷயத்த பிடிச்சுக்கலாம். ரூமி, ரூமினா ரூம்ல நிறைய இடம் இருக்கு, இடம் நிறைய இருக்குதுன்னு சொல்றது தான் கேப்பேஷியஸ். சரியா? லார்ஜ் ஸ்பேஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் நம்ம கேப்பேஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை. கிட்டி, கிட்டினா தலை சுத்துது. இவன் பாருங்க, இப்படி தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு, தலை சுத்தி கீழே விழுறாரு. கிட்டி, டிசி. சரியா? கிட்டி டிசி மட்டும் படிச்சுக்கணும், தலை சுத்துறது, லைட் ஹெட்டட் வேண்டாம். கிட்டி டிசி, கிட்டி டிசி. ஃப்ரிவலஸ்ங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். சரியா? ஃப்ரிவலஸ்னா இந்த மீனிங் கிடையாது, ஸ்லைட் டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். கிட்டி டிசி, ஓகே, தலை சுத்தி விழுந்துடுறாரு, கிட்டி இல்லை டிசி. இந்த கிளாஸுக்கு இது போதும். கீழே நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பிக்சருக்கும் தனித்தனியான அர்த்தங்களோட பிக்சர்ஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல இந்த முழுக்க முடிச்சிருக்கோம். ஆர்ட் கேலரி பிக்சர், இன்னொரு பிக்சர் இருக்கு, இந்த இருக்குல்ல ப்ரொஃபவுண்ட் வார்த்தை இருக்கா, லாத், இந்த பிக் இங்கேயும் இருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். இவ்வளோ பிக்ஸ் இருக்குது, கொஞ்சம் படிச்சுக்கலாம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நம்ம படிப்போம். கொஞ்சம் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, கொஞ்சம் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ்ல படிப்போம். எப்படி ஒரு 20 வேர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். படித்த வார்த்தைகள் என்னன்னா, இந்த 2 கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். சரியா? எழுதின எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கூட சேர்த்து. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை படிங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னா வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சு ரிவைஸ் பண்ணிடுங்க. கிளாஸு இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் தமிழ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கும் ஆடியோ கிளாஸு. அப்புறம் சுரேஷ் ஐஎஸ் அகாடமி பேங்க் குரூப்பில் இருக்கும் இங்கிலீஷ் ஃப்ரம் த தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல், 1500 பேர் இருப்பாங்க. அதில் டவுட்ஸ் எல்லாத்தையும் போட்டிருப்பேன், ஆடியோ போட்டிருப்பேன், ஆடியோ கிளாஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு குரூப் டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். டெலிகிராம் லிங்க் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெலிகிராம் நீங்கள் சும்மா தேடினீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் ப்ராக்கெட்டில் தமிழ்னு இருக்கும், 5200 பேர்கிட்ட இருப்பாங்க. அந்த குரூப் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கிலீஷுக்கு சூப்பரான ஒரு குரூப்பு. பேங்காக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் படிக்கணும்னா அந்த குரூப்பில் இருக்கிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.